ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, உன் மனதில் இருப்பதை இந்த முருகப்பெருமான் அப்படியே சொல்லவா? நான் சொல்வதை கேட்டால் நீ அழுது விடுவாய் என் செல்லமே. கவலைப்படாதே. உனக்கானதை சொல்வதற்காக இந்த முருகப்பெருமான் நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். முருகா சரணம், முருகா சரணம் என்று பதிவு செய்து நான் சொல்வதை கேள் என் செல்லமே. இதோ உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் தெள்ளத் தெளிவாக நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இந்த முருகப்பெருமானின் பார்வையிலிருந்து வருபவை. புரிகிறதா? சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷமான சூழலும், சில விஷயங்கள் உனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலாகவும் இருக்கும். இதைத்தான் நாம் வாழ்க்கை என்று சொல்லிவிடலாம். ஆனால் அது வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு வாழ்வது மிக மிக கஷ்டம்தான். இப்போ இந்த கடினத்தை தான் நீ எதிர்கொள்கிறாய். சரிதானே? நான் சொல்வது சரிதானே? அனைத்து நடத்தி வைப்பதும் நான் தானே. என் பாதையில் என் கையை பிடித்து கொண்டுதான் நடக்கிறாய். நீ உதிரியான பொருளாய் இருந்தாய், பிறகு கருவாய் சிறிதாய் உருவானாய். உன்னை உருவமாய் திரிக்க நீ கருவாய் உள்ளபோதே 1000 எதிர்ப்புகளை சந்தித்தாய். இந்த உலகத்தை உன் கண்களால் பார்க்கவும் உன்னை சோதித்தேன். அதிலும் நீ ஜெயித்து விட்டாய். எழுந்து நின்று நடக்க நிறைய முறை கீழே விழ அதிலும் உன்னை சோதித்தேன். அதிலும் எழுந்து நின்று நடை போட்டாய். இப்போதெல்லாம் தெரிந்த விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு என் செல்லப்பிள்ளை நீ பக்குவம் அடைந்து விட்டாய். இப்போது இருக்கும் சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியாததையும் முடிய வைத்து விடுவாய். ஏனென்றால் நீ பக்குவம் அடைவதற்கு முன்னரே போராடி ஜெயிக்கும் குணம் பெற்றவனாகிவிட்டாய் அல்லவா? இப்போதிருக்கும் எல்லா எதிரான சூழலை நிச்சயமாக இலகுவாக சமாளித்து விடுவாய், ஜெயித்து விடுவாய். அதிலே மகுடமும் சூடுவாய். ஆம் செல்லமே, எப்போதும் நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும். இதை நான் பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன். ஏனென்றால் தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள். முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து. அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் சில தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும். ஏனென்றால் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் ஒரு பகுதிதான் வாழ்க்கையில். அதை நீ தீர்க்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுவே வாழ்க்கை கிடையாது அல்லவா? நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். புரிகிறதா என் செல்லமே? யார் உன்னை என்ன வசைபாடினாலும் அது உன்னை தீண்டாது. அந்த சமயத்தில் ஏன் தீண்டவும் இந்த முருகப்பெருமான் அனுமதிக்க மாட்டேன். அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள். தற்போதைய நிலை கண்டு கலங்க வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள். பிறகு உனக்கு நல்லதுதான் நடக்கும்படியாக இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்வாளிப்பேன். நான் இன்னொன்றும் சொல்கிறேன். உன் மனதில் எப்பொழுதுமே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாய். அதை பயப்படுவதை நிறுத்து. ஏனென்றால் பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் உருவாக்கும். எனவே எதற்காகவும் பயப்படக்கூடாது. பயப்படக்கூடிய விஷயத்திற்கு பயப்பட வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயந்து கொண்டே இருந்தால் உன்னால் வாழ்க்கையில் ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய். கர்மா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது. அதனால் நீ கவலைப்படக்கூடாது. உன் மனதை நான் அறிவேன். நீயும் உன் வாழ்க்கையும் இந்த முருகப்பெருமானின் பொறுப்பல்லவா? நான் கவனித்துக் கொள்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன். கவலைப்படாதே. உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தப்படக்கூடாது.
ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக பல ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை நம்பு. இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. கலிகாலம்தான் இது. நல்லது எதுவுமே மறைக்கப்பட்டு தீயவைகள் நல்லவைகள் போல் ஜோடிக்கப்படும் காலம்தான் இது. ஆனால் உண்மை ஒரு நாள் தெளிய வரும்போது கலியின் ஆட்டம் அங்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைக்கிறேன். நீ வருத்தப்படாதே, கலங்காதே, பயப்படாதே, பதற்றப்படாதே. எத்தனை பேர் என் தர்பாரில் நின்றாலும், நீ என் தர்பாரில் வந்து நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை என்றுமே காலியாக வைத்திருப்பேன் என் செல்லமே. கவலைப்படாதே. நீ எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதெல்லாம் உன்னை நாடி வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ நினைக்கலாம், முருகா, நான் நினைத்தது நடக்கவில்லையே, தள்ளிக்கொண்டே போகிறது, என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்று மனக்குழப்பத்திலே இருக்கிறாய். அந்த மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வா. இப்பொழுது நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். நீ நிச்சயமாக நல்லதொரு ஆசீர்வாதம் என்னிடத்திலிருந்து பெறப்போகிறாய். மனம் உடைந்து போகும் அளவிற்கு உன்னை சுற்றி சோதனைகள் தான் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கான நல்லதொரு வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன். உனக்கான அந்த நாள்தான் நிச்சயமாக உன்னை தேடி வரும். அது இன்னும் சில நொடிகளில் கூட உன்னிடத்தில் வரலாம். முதலில் அதை நம்பு. மகிழ்ச்சி, நல்ல பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழ்வாய். இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. உன்னை நான் என் வசப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜென்மமாய் இந்த முருகப்பெருமான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பயணிக்கின்றேன். பலமுறை சொன்னது போல்தான் உன் வாழ்க்கையில் முதலில் உன்னுடைய கோபத்தை தூக்கி எறி என்று, பொறுமையை கடைபிடி என்றுதான். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அந்த இடத்தில் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாகவே இரு. மற்றவற்றை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்கிறேன். யாமிருக்க பயமேன், ஏனென்றால் உனக்கான காலம் வந்துவிட்டது. ஆம் செல்லமே, உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிட்டேன் அல்லவா? நிச்சயமாக உனக்கான நல்லதொரு வழியையும் காண்பித்து விடுவேன். நான் சொல்வதை கேட்டு அழுக வேண்டாம், தைரியமாக இரு. நல்லதுதான் நடக்கப் போகிறேன். ஏனென்றால் உனக்கான காலம் வந்துவிட்டது. நீ நிச்சயமாக வெற்றி பெற்று நிம்மதியாக வாழ்வாய். ஆம் செல்லமே, இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அதுவும் நன்மையாகத்தான் நடக்கும். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம்.